கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் தமிழகத்தில் தேவரடியார் முறை அதிகமாக ஆரம்பிச்சது. மூவேந்தர்களோட ஆட்சி காலத்தில், குறிப்பாக சோழர்களோட ஆட்சி காலத்தில் தேவரடியார்கள் தனக்கென நிலங்களை வச்சிருந்தாங்க. கோயில்களுக்கு நிலதானம் பண்ற அளவுக்கு உயர்ந்த நிலையில இருந்தாங்க தேவரடியார்கள். வளர்ந்த ஒரு பொண்ணு இறைவனுக்கு சேவை பண்ற தேவரடியார் ஆகணும்னா அந்த பொண்ணு வேற எந்த ஒரு ஆணோடையும் வாழ்ந்துடாத புனிதமா இருக்கணும். முதல்ல அந்த பொண்ணுக்கு ஆடல் பாடல் அலங்காரம்னு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுப்பாங்க ஒரு தேவரடியார். அதுக்கப்புறம் இறைவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்காக அந்த பொண்ணை மணப்பெண்ணை அலங்காரம் பண்ணி பொட்டு கட்டுதல்னு ஒரு சடங்கை பண்ணுவாங்க. அதுதான் தேவரடியார்கள் வாழ்க்கையில மிக முக்கியமான சடங்கா பார்க்கப்படுது. தேவரடியார்கள் இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை பண்றது தான் அவங்க வாழ்க்கையா இருந்தது. மற்ற பெண்கள் மாதிரி விதவைன்ற ஒரு விஷயம் தேவரடியார்களுக்கு கிடையாது. வாழ்க்கை பூரா சுமங்கலியா வாழ்ந்து இறக்க போகும்போது கூட மணப்பெண்ணை அலங்காரம் பண்ணி தான் அவங்க உடம்பை எரி விட்டுவாங்க. இறைவனுக்கு சேவை பண்ற தேவரடியார்கள் மூவேந்தர்களோட ஆட்சி காலத்துக்கு அப்புறம் சில மன்னர்களால் அந்த புறத்துல சீரழிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தேவரடியார்கள் தேவதாசி ஆக்கப்பட்டாங்க. இந்த தேவதாசி முறை 1947 ஒழிக்கப்பட்டது.